Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான எக் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குறைவான நேரத்துல சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 10 போல மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு வெங்காயம், அதை வந்து ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கை நிறைய புதினா இலை, கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை ரெண்டையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம இதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு சேர்க்குற அளவுக்கு நமக்கு இதுக்கு மசாலா தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம். 1.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். எல்லா அரிசியும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரியணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக. அப்போ தான் வந்து வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் மிதமான சூளை வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி வேகிற நேரத்தில் நம்ம வந்து முட்டைக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். 6லேருந்து 8 முட்டை வந்து சரியாக இருக்கும். இதை வந்து 2 இல்லை 4 கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மஞ்சக்கருவிலையும் பட்டு நல்ல டேஸ்ட் இருக்கும். முட்டையை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகு, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழ்ப்பக்கம் படுற மாதிரி வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போது ப்ரெஷரெல்லாம் போய் ரெடியாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது. அரிசியெல்லாம் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஏற்கனவே முட்டை ரெடி பண்ண மசாலா கொஞ்சம் மீதி இருக்கும்ல, அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாவில் தான் டேஸ்ட்டே இருக்குது. இதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக நம்ம ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் சமமாக போகும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஸ்கூல் டேனா டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். ஒரு ஆளுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இது வந்து 3லேருந்து 4 பெரியவங்க சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். டடா, நம்மளோட சுவையான முட்டை புலாவ் ரொம்ப ஈஸியாக அழகாக தயாராகிடுச்சு. முட்டை வந்து வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே அந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் முட்டையை பிச்சு நம்ம புலாவை கொஞ்சம் எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படி இல்லைனா சண்டே பிரியாணியை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.